This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. வாழ்க்கையில் எல்லாருக்குமே வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதுக்காக நிறைய பேர் சரியான வழியில் உழைப்பை கொடுத்து மேலே வராம புதுசாக எப்படி குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நிறுவனங்கள் மட்டும் இல்லை, தனிநபர்களும் எப்படியெல்லாம் மோசடி செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து மோசடி செய்திகளை அம்பலப்படுத்திகிட்டே இருக்கிறோம். தினமலர் நாளிதழில் வந்த ஒரு நியூஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். படத்தில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு பெண் ரொம்ப அப்பாவியாக இருக்கிறாங்க இல்லையா, இவங்க செஞ்ச மோசடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன மோசடி இவங்க செஞ்சுட்டாங்க? இப்போது உத்தரகாண்டை சேர்ந்த இந்த பெண், இவங்க பேர் சீமா, உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை 2013 திருமணம் செய்தார். சில நாட்களுக்கு பின் கணவர் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் சீமா வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் 75 லட்சம் ரூபாய் அவருக்கு இழப்பீடாக கிடைத்தது. பணத்தை பெற்று அங்கிருந்து வெளியேறிய சீமா ஹரியானாவின் குருகிராமை சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருவரை 2017 திருமணம் செய்தார். சில நாட்கள் அவருடன் குடும்பம் நடத்திய சீமா பின் விவாகரத்து பெற்றார். இதில் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்தது. இதையடுத்து ராஜஸ்தானின் ஜெய்ப்பூருக்கு சென்ற சீமா அங்குள்ள தொழிலதிபர் ஒருவரை 2023 திருமணம் செய்தார். சில நாட்களுக்கு பின் வீட்டிலிருந்து 36 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் ரொக்கத்துடன் 36 லட்சம் மதிப்புள்ள நகை மற்றும் ரொக்கத்துடன் தலைமறைவானார். நகை பணத்துடன் மனைவி காணாமல் போனது குறித்து அவரது கணவர் போலீசில் புகார் அளித்தார். இதன்படி வழக்கு பதிந்த போலீசார் ஜெய்ப்பூரில் தங்கியிருந்த சீமாவை கைது செய்தார்கள். விசாரணையில் வரன் தேடும் மேட்ரிமோனி இணையதளத்தில் விவாகரத்து பெற்ற அல்லது மனைவியை இழந்த வசதி படைத்த ஆண்களை குறிவைத்த சீமா திருமணம் செய்வது போல் நடித்து பின்னர் பணத்தை பறித்தது தெரிய வந்தது. பல்வேறு மாநிலங்களில் பலரை திருமணம் செய்து 1.25 கோடி ரூபாய்க்கு மேல் சீமா மோசடி செய்தது தெரிய வந்தது. இதன் காரணமாக காவல்துறை இவரை கைது செய்தார்கள். என்ன உறவுகளே, நாட்டில் எப்படிலாம் மோசடி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.